உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு குருமா குயிக்காக குக்கரில் பண்ணுவோமா? அரை கப்பு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், அதோட 8லேருந்து 10 முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைக்கணும். தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் கல்பாசி, 1/4 ஸ்பூன் சோம்பு, வெட்டின வெங்காயம் அரை கப் அளவுக்கு, பச்சை மிளகாய் முழுசாக கீர்னது 3 இல்லை 4, வெட்டின தக்காளி 3/4 கப் அளவுக்கு, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கணும். உருளைக்கிழங்கு வெட்டினது 2 கப் அளவுக்கு, பட்டாணி அரை கப்புலேருந்து 1 கப்பு வரைக்கும் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரைச்ச பேஸ்ட்டை இதோட சேர்க்கணும். அதோட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அரைச்ச பேஸ்ட்டை இதோட சேர்க்கணும். அதோட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வச்சா போதும். ஒரே விசிலில் குருமா ரெடி ஆயிடுச்சு. அந்த கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கும்.
கடைசியில் கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். இந்த குருமா எல்லா வகையான புலாவோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபன் வெரைட்டிஸோடையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்.